ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட்டா சமையல். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஹல்வா வந்துட்டு என்ன ஹல்வா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா உங்களால இதை கண்டே பிடிக்க முடியாது. இதை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இது வந்துட்டு காசி அல்வாவா இருக்கும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. ஆனா இது காசி அல்வா இல்ல. நம்ம வந்துட்டு தர்பூசணி தோல்ல செஞ்ச ஒரு ஹல்வா. ஆனா கிட்டத்தட்ட இது காசி அல்வாவோட டேஸ்டே இருக்கும். அதுதான் இந்த ஹல்வாவோட ஸ்பெஷாலிட்டி. ஆமாங்க, நம்ம தூக்கி எறிகிற தர்பூசணி தோல் வச்சுதான் இந்த ஹல்வா நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஹல்வா. இந்த சூப்பரான தர்பூசணி தோல் ஹல்வா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான தர்பூசணி ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இங்க பாருங்க, நம்ம தர்பூஸ் பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு கட் பண்ணி வச்ச தோல் இது. இதில் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற இந்த டார்க் ஸ்கின்னை நீக்கிட்டு நான் உள்ளே இருக்கிற இந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு இருந்துச்சு. ஒரு கப்பில் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் சுகர் அளந்துக்கோங்க. இது வந்துட்டு 1.5 கப் அளவு இருந்தது. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு இதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்துட்டு 3/4 கப் கூட போட மாட்டேன், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மைல்டாக தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும் சுகர். அதனால ஒரு 1/2 கப் அளவு தான் சுகர் நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 3/4 கப் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்திடுங்க. இந்த நெய்யில் முந்திரியை நம்ம லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல அந்த நெய் இருக்கு, அப்படியே இருக்கு. இப்போ அதுல நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த தர்பூஸோட தோலை வந்துட்டு சேர்த்திக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம புளியல, இந்த தண்ணியோட சேர்த்தி தான் நம்ம வந்துட்டு வேக வைக்க போறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு இது இப்படியே வேகட்டும். இது வேகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் வேக. இதுல இருக்கிற தண்ணி பதம் ஃபுல்லா சுண்டி இந்த தர்பூஸோட தோல் வந்துட்டு நல்லா சாஃப்டா வேகணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்க போறோம். ஒருவேளை இதுல இருக்கிற தண்ணி பத்தலைன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட நீங்க வேக வச்சுக்கலாம். ஒரு சில தர்பூஸ்ல வந்து தண்ணி அதிகமா இருக்காது. அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்துட்டு தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ இதுல நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன். சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இந்த தண்ணியில இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் பண்ணி வச்சிடலாம் ஃப்ளேமை. இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் பக்கமா நம்மளோட தர்பூஸோட தோல் வந்துட்டு வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி, அதுல இருந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. நம்மளோட தர்பூஸ் தோல் வந்துட்டு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது வந்துட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டீங்கன்னா இது வந்துட்டு அதுக்கப்புறம் வேகாது. இப்போ நம்ம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் மைல்டா தான் சர்க்கரை சேர்த்துவேன். 1/2 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஆனா இதுக்கு ஆக்சுவலா 3/4 கப் அளவுக்கு தேவைப்படலாம். நீங்க நார்மலா நீங்க சுகர் சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தலாம் இதுல. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்த போறேன். இது கலர் சேர்த்துனா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்காக இல்லைன்னா ஒயிட்டா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் சேர்த்தனோம்னா ஒரு காசி அல்வாவோட ஃபீல் கொடுக்கும் இந்த ஹல்வா. அதுக்காக தான் நான் வந்துட்டு கலர் சேர்த்திருக்கேன். கலர் சேர்த்த வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம். அது ஆட் பண்ணா ஒரு இயற்கையான ஒரு yellowish கலர் கிடைக்கும் இதுக்கு. இப்போ இந்த சர்க்கரை சேர்த்துனதுனால நம்ம திருப்பியும் வந்துட்டு தண்ணி விட்டுச்சு பாருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து வேக வச்சுக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா சுண்ட ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ இதுல நம்ம நெய் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா இன்னும் மறுபடியும் சேர்த்திக்கலாம். நம்ம ஹல்வானாலே நெய் ஓரளவுக்கு சேர்த்துனீங்கன்னா தான் அந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா கிடைக்கும், அந்த ஷைனிங் டெக்ஸ்சர். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா, சாப்பிட்ற பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பச்சை கற்பூரம் சேர்த்தணும்னா அதுல. இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன். இது வந்து நீங்க நீர் பூசணிக்கால செய்யல, நான் வந்துட்டு தர்பூஸ் தோல்ல தான் செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொன்னாலொழிய இது யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது.
காசி அல்வா மாதிரியே தான் இருக்கும். அதே டேஸ்ட், அதே ஸ்மெல், அதே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட இது தர்பூசணியே நீங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் இது. பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம விட்ட நெய் வந்துட்டு நல்லா வெளில வந்துச்சு. நல்லா சுருண்டு வருது நம்மளோட ஹல்வா. நம்மளோட சூப்பரான தர்பூசணி தோல் ஹல்வா இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சுட சுட நம்மளோட தர்பூசணி ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு இது நீர்பூசணிக்காய் ஹல்வா மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்களும் எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.